2 கிரகம் நீச்சமா இருக்கு அப்படின்னா அவன் வாழ்க்கையில வந்து படாத அடிபடுவான் அப்படின்ற மாதிரி தான் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் கேட்டு கடந்து வந்திருக்கோம். அவங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு அது பின்னாடி போய் மோதுவாங்க. திருப்பி மீண்டு வரதுக்கு வழி என்னவோ அதை பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்ல உச்சமாக இருக்கிறவங்க என்னென்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எதுக்கு முயற்சி பண்ணணும்னு அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். அப்போ எது இல்லையோ அதை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். இதுதான் லைஃப். இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா பணத்தை நோக்கி ஓடுவோம். எந்த விஷயம் நம்மக்கிட்ட இல்லையோ, ஒரு பாசம் இல்லைன்னா பாசத்தை நோக்கி ஓடுவோம். எது நமக்கு கிடைக்கலையோ அதை நோக்கி லைஃப் நம்மளை ஓட வைக்கும். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற ஒரு நினைவு வந்துருச்சு, இல்லை அப்படி ஒரு நினைவு வந்துருச்சு நமக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை நோக்கி நம்ம ஓட மாட்டோம், உட்காந்துருவோம் அதே இடத்துல. எல்லாமே இருக்கு, இதுக்கு மேலே எதுக்கு ஓடணும் அப்படின்ட்டு. கையில் நிறைய பணம் இருந்தால் நம்ம ஏன் சம்பாதிக்க ஓட போகிறோம் இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துருச்சுனால நம்ம ஓட மாட்டோம். அது இல்லைங்கிற எண்ணம் நம்ம மனசில் ஆள் மனசில் இருக்கிறதுனால தான், இல்லை போதலை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த கதை தான் இந்த கிரகத்துக்கும். இப்போ வந்து மக்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிரகம் உச்சத்தில் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து போதும்னு உட்காந்துட்டான்னு அர்த்தம். நீச்சத்தில் இருக்குது அப்படின்னா அவ்வளோ நிற்காம ஓட போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான் சார். ஏன்னா எது இல்லையோ நம்ம அதை நோக்கி தானே எப்பயுமே. மேலே நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம ஓட மாட்டோம், அதே இடத்துல உட்காந்துருவோம். ஒரு நீச கிரகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு உருண்டு பிறண்டாவது திருப்பி ஓட வச்சு ஜெயிக்க வச்சிருது. லைஃப்ல ஒரு நாள் அவங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருது. அதனால இது என்னோட அனுபவம். அது உண்மைதான். நீங்க சொன்ன அந்த 2வது லைன், ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தை இன்னொரு உச்சம் பெற்ற கிரகம் பார்த்துச்சுன்னா அவங்களை வறுமையில கொண்டு போய் தள்ளி விட்டுருது. அந்த கிரகம் ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கொண்டு போய் தள்ளி விட்டுருது. அதனால இதெல்லாம் என்னன்னா பெரிய ராஜயோகம்னு சொல்றதை விட எப்பயுமே ஒரு ஒரு ராஜயோகம் இருக்கணும் ஹாரோஸ்கோப்பில். அதாவது இப்போ நீங்கள் இந்த வார்த்தை சொன்னோன்னே அடுத்த கேள்வி வேற எனக்கு தோணுச்சு சார். இந்த ராஜயோகம் அப்படின்ற வார்த்தை, யோகம் அப்படின்றதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து குருச்சந்திர யோகம் இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது, அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகம் சொல்கிறாங்க சார். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது நடக்கிற அந்த டியூரேஷன் பீரியடு சூப்பராக இருக்குன்றாங்க. சில பேர் வந்து டவுனாக இருக்குன்றாங்க. அந்த யோகம்னா என்ன, அது என்ன பண்ணும் சார் எங்கள் லைஃப்? ஆயிரக்கணக்கில் யோகம் இருக்குது. ஆமாம். குறைஞ்சபட்சம் ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில், எல்லாரோட ஹாரோஸ்கோப்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 9-10 யோகம் இருக்கும். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 யோகமாவது இருக்கும், பொதுவாகவே இருக்கும். ஆனால் அந்த யோகம்லாம் வேலை செய்தான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு சார். வேலை செய்தா எல்லாரோட ஹாரோஸ்கோப் எல்லாரும் எடுத்துகிட்டு வர்றது என்னன்னா, சரி என் ஜாதக கட்டத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது ஆனால் வேலை செய்யல, என் ஹாரோஸ்கோப்பில் குருச்சந்திர யோகம் இருக்குது வேலை செய்யல, சந்திரமங்கல யோகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மாளவியா யோகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் வேலை செய்யல. ஆனால் ஒரு கிரகத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தால் அது மட்டும் வேலை செய்யுது சார்.